ஓம் சாந்தி 9/1/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமர் ஆகுவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு மற்றும் படிப்பின் மீது கவனம் கொடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிக பெரிய வியாபாரிகள். நீங்கள் சதா எந்த விஷயத்திற்கு கவனம் கொடுத்து சிந்தனை செய்ய வேண்டும்? பதில்: சதா லாபம் மற்றும் நஷ்டத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள். ஒருவேளை அதை பற்றி சிந்தனை செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் வேலைக்காரன் வேலைக்காரியாக ஆக வேண்டி இருக்கும். தந்தை 21 ஜென்மங்களுக்கு ராஜ்யத்தின் ஆஸ்தி என்ன கொடுக்கிறாரோ அதை இழந்து விடுவீர்கள். எனவே தந்தையிடம் முழு வியாபாரம் செய்ய வேண்டும். தந்தை வள்ளலாக இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் குசேலரை போல ஒரு கைப்பிடி அவல் கொடுக்கிறீர்கள், மேலும் உலக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இது பள்ளிக்கூடம். இது ஒன்றும் சத்சங்கம் அல்ல. மடாதிபதியோ பிராமணனோ அல்லது ஏதோ ஒரு சந்நியாசியோ முன்னால் அமர்ந்திருக்கவில்லை. சுவாமிகள் கோபித்து கொண்டு விடுவாரோ என்ற பயத்தின் விஷயமும் எதுவும் இல்லை. இவரோ தந்தை அல்லவா? வீட்டில் குழந்தைகள் எப்பொழுதாவது தந்தைக்கு பயப்படுவார்களா என்ன? நீங்களோ கூடவே உணவு உட்கொண்டும் அருந்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கிறீர்கள். சந்நியாசி குரு ஆகியோரிடம் இப்படி செய்கிறார்களா என்ன? தந்தையிடம் இருந்தோ ஆஸ்தி கிடைக்கிறது. குழந்தை பிறந்த உடனேயே வாரிசாகி விடுகிறது. அதுபோல் இங்கு கூட நீங்கள் தந்தைக்கு குழந்தையானீர்கள். தந்தையை கண்டறிந்து கொண்டீர்கள். அவ்வளவுதான். நாம் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறோம். தந்தையோ சொர்க்கத்தை படைப்பவராக இருக்கிறார் அல்லவா? நமக்கு யாரிடமும் பகைமை இல்லை. நமக்கு ஒரு தந்தையிடம் மட்டுமே அன்பு இருக்கிறது. தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இருந்தாலும் ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், சொன்னார்கள், மேலும் ஓடிவிட்டார்கள். மாயையினுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் துரோகி என்று சொல்லப்படுவார்கள். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் முயற்சி செய்விக்கிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அலைகிறார்கள். தானம், புண்ணியம், விரதம், நியமங்கள், தீர்த்த யாத்திரைகள் ஆகியவற்றை நிறைய செய்கிறார்கள். சரி, காட்சி கிடைத்தது. அதனால் என்ன ஆகியது? ஏறும் கலை ஒன்றும் ஏற்படவில்லை அல்லவா? இன்னும் இறங்கும் கலைதான் ஏற்பட்டது. உங்களுடையது நாளுக்கு நாள் ஏறும் கலையாகும். மற்ற அனைவருடையதும் இறங்கும் கலையாகும். ஞானம் மற்றும் பக்திக்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. அதாவது துவாபர யுகத்திலிருந்து நிறைய பக்தி செய்தாங்க. தானம், புண்ணியம், விரதம், நியமங்கள், தீர்த்த யாத்திரைகள் அப்படி நிறைய செய்தாங்க. தீவிரமாக பக்தி செய்தாங்க. சரி, அப்படி செய்ததுனால காட்சி கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்க. அப்படி காட்சி கிடைச்சதுனால என்ன ஆனதுன்னு பாபா கேட்குறார். என்ன ஆனது? துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் தானே வந்தது. அவ்வளோ பக்தி செய்தும் கீழே தானே இறங்குறாங்க. இறங்கும் கலை தானே, ஏறும் கலை ஏற்படலை இல்லையா அப்படின்றார். ஆகையால இப்போ பகவான் வந்திருக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார், உண்மையான ஞானம் கொடுக்கிறார். ஆகையால நாளுக்கு நாள் உங்களுடையது ஏறும் கலை, மற்றபடி அவர்களுடையது இறங்கும் கலை. நாளுக்கு நாள் இறங்கி கொண்டே வராங்க. ஆகையால ஞானத்திற்கும் பக்திக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சத்தியுகத்தில் மனிதர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஒரே ஒரு ஆதி சனாதன தர்மம் இருந்தது. சுகம், சாந்தி இருந்தது. இங்கு மனிதர்கள் அமைதிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மாநாடுகள் ஆகியவற்றிற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள்.
அதாவது பீஸ் கான்ஃபரன்சஸ் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அமைதிக்காக இங்கே எவ்வளோ செலவு செய்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்தது, ஒரே ஒரு தர்மம் இருந்தது. ஆகையால் அங்கே சுகம் சாந்தி இருந்தது. இது உங்களுக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார். சத்தியுகத்தில் நாம் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மற்ற தொடர்புகள் அனைத்தையும் விட்டுவிட்டு என் ஒருவனிடம் தொடர்பை இணையுங்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். உண்ணும் போதும் அருந்தும் போதும் நான் ஆத்மா என்ற பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்வதே இல்லை. உங்களுடைய குழந்தை குட்டிகளை நினைவு செய்கிறீர்கள். என்னை நினைவு செய்ய முடியாதா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். இதுதான் சுயதர்ஷன சக்கரமாகும். வாயினால் ஞான சங்கை ஊத வேண்டும். இது ஞானத்தின் விஷயங்களாகும். இதன் அர்த்தத்தை கூட யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது நாராயணனுக்கு சுயதர்ஷன சக்கரத்தையும் காட்டிருக்காங்க அலங்காரமாக, சங்கையும் காட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஞான விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்றார். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் தந்தை வருகிறார். இப்பொழுது நல்ல முயற்சி செய்யுங்கள். பணம் பணம் என்று பணத்திற்காக ஏன் சாகிறீர்கள்? அதாவது 5000 வருடங்கள் கழிச்சு பாபா வந்திருக்கிறார். முயற்சி செய்ய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல தான் நம்ம முழு கல்பத்திற்கு வேண்டியதை சேமிக்கணும், சம்பாதிக்கணும். அப்படி இருக்கும் போது இந்த அழியக்கூடிய பணத்திற்கு பின்னாடி ஏன் போறீங்க? அதுக்காக நல்ல முயற்சி செய்யுங்க. அப்புறம் பாபா இருக்க மாட்டார் இல்லையா, ஒரு முறை தானே நான் வருவேன் அப்படின்றார். சரி, மாதத்தில் 1 லட்சம் அல்லது 2 லட்சம் சம்பாதிப்பீர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் சம்பாதித்ததை சாப்பிடுவதற்கு குழந்தை குட்டிகள் இருக்க மாட்டார்கள். மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள் சாப்பிடுவார்கள் என்ற பேராசை இருக்கிறது. அல்லது ஒரு சிலர் அதே குலத்திலேயே மீண்டும் பிறப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதே குலத்திலேயே மறுபிறவி எடுப்பார்கள் என்பதும் கிடையாது. மறுபிறவி எங்கே எடுப்பார்களோ தெரியாது. ஆகையால நம்ம சம்பாதிச்சு வச்சதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றது இல்லை. அங்கேயே நம்ம பிறவி எடுப்போன்றதும் தெரியாது. ஆகையால பாபா என்ன சொல்றார்? சிரேஷ்ட கர்மா செய்யுங்க, அதாவது சுகர்மா, நல்ல கர்மா செய்யுங்க. அப்போ நீங்க எங்க பிறவி எடுத்தாலும் நல்லா இருப்பீங்க. இதுவோ அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரம். இந்த வியாபாரத்தை யாரோ ஒரு சிலர் தான் செய்கிறார்கள். இந்த வியாபாரத்தை டைரக்டாக தந்தையிடம் செய்ய வேண்டும். சகவாசத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல சகவாசம் உயர்த்தும், தீய சகவாசம் வீழ்த்தும் என்றும் சொல்லப்படுகிறது. தீய சகவாசம் என்பது மாயை என்ற 5 விகாரங்களினுடையதாகும். இப்பொழுது உங்களுக்கு சத்தியமான தந்தையின் சகவாசம் கிடைத்திருக்கிறது. அதாவது பாபா எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார் பாருங்க. ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள். அப்போ செய்ய வேண்டியது என்ன? அழியாத ஞான ரத்னங்களின் வியாபாரம் டைரக்டாக செய்யணும். செய்யக்கூடாதது சகவாசத்தில் கவனமாக இருக்கணும். செய்ய வேண்டியது நல்ல முயற்சி செய்யணும். செய்யக்கூடாதது பணம் பணம் பணத்துக்கு பின்னாடியே போயிடக்கூடாது. எதுவுமே இருக்காது. தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பாக புரிய வைக்கிறார். ஆசிரியர் ரூபத்தில் படிப்பிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் படித்து என்னை விடவும் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள்.
நானோ ராஜ்யத்தை பெறுவதில்லை. நீங்கள் எப்பொழுதாவது சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று என்னை அழைத்திருக்கிறீர்களா என்ன? நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான விளையாட்டாக இருக்கிறது. நல்லது, நீடூழி வாழுங்கள். நான் சென்று வானப்பிரஸ்த நிலையில் இருந்து கொள்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இன்றைக்கு பாபா நான் ஏன் சொர்க்கத்துக்கு வர்றதில்ல அப்படின்றதுக்கான காரணம் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க என்னை கூப்பிட்டீங்களா? என்னைக்காவது வாங்க பாபா எங்களோட சொர்க்கத்திற்குன்னு கூப்பிட்டுருக்கீங்களா? நீங்க படிச்சு தகுதியானவர்கள் ஆயிட்டீங்கன்னா நான் அனுப்பிடுறேன். நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறேன் அப்படின்றார். இது பாருங்க எவ்வளவோ ஆனந்தகரமான ஒரு விளையாட்டாக இருக்கு. அடுத்தது தந்தை கூறுகிறார், இப்பொழுதோ ஆபத்துகள் தலைமீது நின்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமர் ஆகுவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் யார் எந்த அளவு படிக்கிறார்களோ அந்த அளவு உயர்ந்த குலத்தில் செல்வார்கள். அரைக்க அரைக்க போதை ஏறும் என்று சொல்கிறார்கள். அதாவது தன்னுடைய முயற்சியை தானே நன்றாக செய்ய வேண்டும். அப்போது போதை ஏறும் என்று தந்தை கூறுகிறார். அதாவது வடநாட்டில் சிவராத்திரி அன்று அந்த பாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போதை பொருள் தத்துரான்ற இலையை நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி பாதாம் பாலில் கலக்கி குடிக்கிறாங்க. அதுதான் பிரசாதம் அன்னைக்கு. அவங்களும் அதுதான் எடுத்துக்கிறாங்க. வரவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அண்டால வச்சிருப்பாங்க. வரவங்களுக்கெல்லாம் அதை கொடுப்பாங்க. தன்னை மறந்து அப்படியே அந்த சிவன் பாடல்களை பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு போதை ஏறணும்னா உங்களுடைய அந்த இலையை நீங்களே நல்லா நைஸா அரைக்கணும். மற்றவங்களுக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் எப்படி வேணாலும் அரைச்சி கொடுத்துடலாம். ஆனா நல்லா எனக்கு போதை ஏறணும்னா நான் நல்லா அரைக்கணும் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. இந்த கான்டெக்ட்ல பாபா நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஆன்மீக போதை ஏறணும் அப்படின்னா நீங்க நல்ல முயற்சி செய்யணும். நல்ல ஞான சிந்தனை செய்யணும். உள்நோக்கு பார்வையில இருக்கணும். நல்ல யோகா பண்ணணும். ஆத்ம உணர்வுல இருக்கணும். நீங்க எவ்வளோ முயற்சி செய்றீங்களோ அவ்வளோ ஆன்மீக போதை இருக்கும். மற்றபடி எவ்வளோதான் பாபா ஞானத்தை புரிய வச்சாலும் நீங்க அனுபவம் செய்யும் போதுதான் அந்த நிலையில இருக்க முடியும் அப்படின்றார். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தீய சகவாசத்தில் இருந்து தன்னை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு சத்தியமானவரின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். மாயை என்ற 5 விகாரங்களின் சகவாசத்தில் இருந்து மிகவும் தூரத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய போதையில் இருக்க வேண்டும். அரைக்க அரைக்க போதை ஏறும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடாதீர்கள். வரதானம், சேவையில் ஸ்நேகம் மற்றும் சக்தியின் அத்தாரிட்டியின் பேலன்ஸ் மூலம் வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எப்படி இந்த பொய்யான கண்டத்தில் பிரம்மா தந்தையின் சத்தியத்தின் அத்தாரிட்டியின் சொரூபத்தை கண்கூடாக பார்த்தீர்கள். அவருடைய அதிகாரமான வார்த்தைகள் ஒருபோதும் அகங்காரத்தின் உணர்வை ஏற்படுத்தவில்லை. அவருடைய அதிகாரமான வார்த்தைகளிலும் ஸ்நேகம் நிறைந்திருந்தது. அதிகார வார்த்தைகள் வெறும் பிரியமானதாக மட்டுமல்லாமல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஸ்நேகம் மற்றும் அத்தாரிட்டி, பணிவுத்தன்மை மற்றும் மகான் தன்மை இரண்டும் கூட கூடவே தென்பட வேண்டும். தற்சமயம் சேவையில்
இந்த சமநிலையை அண்டர்லைன் செய்யுங்கள். அப்போது வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: என்னுடையது என்பதை உன்னுடையது என்பதில் மாற்றுவது என்றால் பாக்கியத்தின் அதிகாரத்தை பெறுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: முதலில் தன்னுடைய தேகத்தின் பற்றுதலை முடித்து விடுங்கள். அப்பொழுது சம்பந்தம் மற்றும் பொருட்களின் மீதிருக்கும் பற்றுதல் தானாகவே முடிந்து போய்விடும். ஃபரிஷ்தா ஆக வேண்டுமென்றால் இந்த உடல் சேவைக்காக இருக்கிறது, அடமான பொருளாக இருக்கிறது, நான் ட்ரஸ்டி என்ற இந்த பயிற்சி செய்யுங்கள். பிறகு பாருங்கள், ஃபரிஷ்தா ஆகுவது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது என்று தோன்றும். ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்று